எங்க அப்பா சொல்ற ஒரு சாட்சி எனக்கு அது மறக்கவே மறக்காது. ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இந்த தாயார் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். பிள்ளைங்க ஒரு 4-5 பிள்ளைங்க உண்டு. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவங்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் சாப்பிடுவதே ரொம்ப கடினம். அவருடைய புருஷன் குடிகாரர், அவருக்கு ஆண்டவர்னாலே பிடிக்காது. ஆனால் இந்த சகோதரி தினந்தோறும் ஆலயத்துக்கு போறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது, இந்த காரியத்தில் ரொம்ப உறுதி. அவங்க ஒரு பொருத்தனை, ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார்கள். என்ன தீர்மானம் என்றால், ஆண்டவரே ஒவ்வொரு மாதத்திலும் எனக்கு காணிக்கை போடுறதுக்கான பைசெல்லாம் கிடையாது ஆண்டவரே, ஆனால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிட்ற அரிசியில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சேமித்து வச்சு மாச இறுதியில் நான் அந்த சர்ச்சில் கொடுப்பேன். இது அவருடைய பொருத்தனை. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நடத்துகிறார். இப்பொழுது ஒரு நாள் வந்தது. அந்த நாள் என்னன்னா, அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். ரொம்ப கஷ்டம். 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. புருஷன் கிட்ட போய் கேட்க முடியாது, கேட்டா திட்டுவார். ரெண்டாவது என்ன சொல்வார்னா, நீ தான் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறல்ல, ஏன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அரிசி இருக்கு சர்ச்சைக்கு கொடுக்குறதுக்கு, அதான் நீ சேர்த்து வச்சிருக்கிறல்ல, அதை எடுத்து கொடு சொல்லி திட்டுவார். அதே போல போய் சொன்னாங்க. அவர் திட்டுறார், அதை எடுத்து கொடு. இல்ல இல்ல, அதை நான் சர்ச்சைக்கு கொடுக்கணும், அது என் பொறுத்தனை, நான் அதை ஆண்டவருக்கு தான் கொடுப்பேன். இவர் திட்டுறார். பிள்ளை சாக போறாங்க, பட்டினி இருக்க போறாங்க, உனக்கு பிள்ளையோட சர்ச்சை தான் முக்கியமான திட்டுறார். கோவத்தில் அவர், நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள நீ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலனா இன்னைக்கு நடக்கிறது வேறன்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிட்டாரு. இப்ப இந்த தாயாருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இதுல இந்த அரிசி எடுத்து கொடுத்தா பிள்ளைங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் தண்டிப்பாரான்னு கேட்டா நிச்சயமா இருக்க மாட்டார். ஆனாலும் அவங்க எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கு. இல்ல, ஆண்டவர் கொடுத்த ஆண்டவருக்கு, நான் பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க இதனால பட்டினி செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு இது ஆண்டவருக்குன்னு சொல்லிடு. இப்ப பிள்ளைங்களாம் வந்து கேட்கறாங்க, அம்மா பசிக்குதுமா பசிக்குதுமா. இந்த வார்த்தை இன்னும் தாயாரோட இருதயத்தை உடைக்குது. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க வெளியில போய் விளையாடிட்டு வாங்க, நீங்க விளையாடிட்டு வரும்போது உங்களுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கும் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இப்ப என்ன செய்யணும்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்க வந்து திரும்ப சாப்பாடு கேட்க போறாங்க. புருஷன் வந்து அடிக்க போறாரு. ஆண்டவரே சொல்லி பாதத்தில் இருந்து அவரை உயர்த்தி கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு வேன் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்குது. அந்த வேனுக்குள்ள ஒருத்தர் ஓடி வந்தார். அம்மா, உங்க வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்களா? ஆமா பிள்ளைங்க இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க இருக்கு? 5 பிள்ளைங்க. எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாம்மா? என்ன சொல்லுங்க. இல்லை, நாங்கள் ஒரு காரியத்துக்காக ஒரு டீமா இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். ஆனால் நாங்கள் நிறைய செஞ்சு கொண்டு வந்துட்டு எங்க எல்லாருக்கும் சாப்பிட்டு போக இன்னும் நிறைய மீதி இருக்குது, அது உங்க வீட்டில் தரட்டுமான்னு கேட்டாங்க. இந்த சகோதரி தாங்கன்னு சொல்லி 5 கூட்டு, 3 குழம்பு, கடைசியில பாயசம் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்தியா திருப்தியா திருப்தியா. கத்தர் கிடைத்த காரியத்துல நீ ஒழுங்கா இருந்தா உன்னை எந்த காரியத்துல கையேந்த கத்தர் விட மாட்டான்.